அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தியானம் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீட்டில் இருந்து என்ன மாதிரியான மெத்தடில் வந்து தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய முறைகள் இருக்குது, அதில் சில முறைகள் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே தியானம் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் இதுலேயும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது வெறும் தரையில் வந்து உட்காந்து பண்ணக்கூடாது, ஒரு க்ளோஸ்ட் ரூமில் இல்லை க்ளோஸ்ட் பிளேஸில் தான் உட்காந்து பண்ணணும். தியானம் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது நீங்கள் காலையில் டைம் சூஸ் பண்ணிக்கலாம். காலை 4:30 to 6 அந்த டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் டைம் தான் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்பவும் ரெகுலராக ஒரே டைமுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று காலையில் இல்லைனா ஈவினிங். ஏதாவது ஒரு மந்திரம், அது வந்து ஓமாக இருக்கலாம், இல்லை ஓம் நம சிவாயாவாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய மதத்தில் சார்ந்த ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு, அந்த வேர்டை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது மூலமாக உங்களுடைய மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மெத்தடில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு 30 தடவை 40 தடவை நீங்கள் அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது உங்களுடைய மனம் வந்து அந்த மந்திரத்தோட ஒன்றி சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனம் எங்கேயோ போயிடும், வெறும் வாய் மட்டும்தான் அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு இருக்கும். நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் தான் பண்ணுறோமே தவிர வெறும் மந்திரங்களை வந்து 1000 முறை கோடி முறை உச்சரிக்கிறதுனால பெரிய அளவுக்கு யூஸ்ன்றது கிடையாது. உங்களால் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய மனதையும் முழுமையாக அந்த மந்திரத்தோட சேர்த்து கவனிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த மந்திர தியானம் வந்து ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு வழிகள் இருக்குது, அதில் எது வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது உள்ள ஒரு தியான முறை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை வந்து மனதில் வந்து கற்பனை பண்ணிக்கிறது. இது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஒரு ரோஸை கற்பனை பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சாமியோடைய விக்கிரகத்தை இலையை வந்து கற்பனை பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு தீபம் எரியிற மாதிரி கற்பனை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கற்பனை பண்ணுறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நம்முடைய மனம்ன்றது வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாமே விலகிடும். ஸோ நம்முடைய மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரே விஷயத்தில் வந்து ஒருமுகப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுக்கான பேர் என்ன அப்படின்னா, விசார சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமாதி அப்படின்றது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை மட்டும் மனதில் கற்பனை பண்ணி அந்த சமாதி நிலை அடைகிறதுக்கான பேர் வந்து விசார சமாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, போன மெத்தடில் வந்து நம்ம அந்த உருவத்தை வந்து அப்படியே கற்பனை பண்ணோம். இந்த மெத்தடில் வந்து உருவத்தை கற்பனை பண்ண மாட்டோம். அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள்னா அந்த உருவத்தினுடைய அந்த வடிவம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து கற்பனை பண்ணலாம். இப்போ தீபம் எரியுது அப்படின்னா தீபத்தில் அந்த தீயினுடைய ஷேப் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அந்த ஷேப்பை மட்டும் கற்பனை பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, அந்த ஷேப்பை மட்டும் நோக்கி நம்முடைய எண்ணங்களை வந்து குவிக்கிறது. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சதவிர்க சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை இமேஜின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கொஞ்ச நாள் பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு பதிலாக அந்த பொருளினுடைய வடிவம் இல்லைனா அது பொருளினுடைய நிறம், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஒரு மெடிடேஷன் மெத்தட் அப்படின்னா அது வந்து ஆனந்த சமாதின்னு சொல்லுவாங்க. எண்ணங்களை வந்து பகுத்தாகிறது. அதாவது நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், மனதை எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது. ஸோ அந்த மெத்தட் தான் இதுவும். அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணுது அப்படின்றத வந்து நம்மளே உணர்ந்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம புரிஞ்சுட்டு ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகும்போது அந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சு எண்ணமற்ற ஒரு நிலை அப்படின்றது வந்து கிடைக்கும். இமீடியட்டாக கிடைக்காது, நிறைய நாட்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய மனம் என்ன அப்படின்றது நம்மளே ரியலைஸ் பண்ணிடுவோம். நம்மளே ஒரு செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றதெல்லாம் கூட இதில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நினைக்கக்கூடிய அந்த தியான முறையை விட இந்த மெத்தடு வந்து கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அந்த மெத்தடை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் படிப்படியாக வந்து குறைச்சிட்டு வர்றது, நம்முடைய மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணுது அப்படின்றத வந்து நம்மளை நாமே உணர்றது அப்படின்ற இந்த நிலைக்கு பேர் வந்து ஆனந்த சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு போகும்போது வந்து அந்த ஆன்மாவினுடைய தரிசனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்முடைய மைண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது எண்ண ஓட்டங்கள் எல்லாமே குறைஞ்சு அந்த ஆன்மா அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அது வந்து அஸ்மிதா சமாதி அப்படின்வாங்க. அந்த அஸ்மிதா சமாதியில தான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கெலாம் வந்து நிறைய நாட்கள் ஆகும் நம்ம வர்றதுக்கு. இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.